கிட்டத்தட்ட 103 பேர் அடையாளம் காணப்பட்ட ஒரு கப்பல் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடல் பகுதியில் கரை ஒதுங்கி இருக்கிறதா சொல்லி நேற்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிரபலியமாக இந்த செய்தி பேசப்பட்டு வருது. போட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன பசங்க, அதாவது குறிப்பிடப்படுற ஒரு 10 வயசுக்கு இளமையான பையங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இதே ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த ஒரு காலகட்டத்தில் இலங்கையிலிருந்து தங்களோட உயிர் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தஞ்சம் போன நிறைய பேர் கப்பல் மூலம் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா அப்படி சொல்லி பலதரப்பட்ட பெரிய நாடுகளுக்கு அகதிகளாக போய்கிட்டு இருக்காங்க. போறதெல்லாம் ஒன்று தான், ஒன்று போய் சேர்ந்தோன்னு சொன்னா வாழ்வு, இல்லைன்னு சொன்னா பாதிலே சாவு. இவ்வளவு நாடுகள் இருக்கும்போது இலங்கைக்கு இவங்க அகதிகளாக வரணும். அவங்க இலங்கையில மன்னார் பகுதியை நோக்கி தான் அகதிகளாக வந்திருந்திருக்காங்க. அவ்வளவு தூரம் நீங்க கடலுக்குள்ள வச்சுக்கொண்டு உயிருக்கு ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த உயிர்களை ஏன் நீங்க கரையோரம் கொண்டு சேர்க்கக்கூடாது? 35 பேர்னா 5 வயசுக்குள் பட 35 பேர் இருக்காங்க. இதுல ஒரு கெட் பண்ணி ஒரு அக்கா இருக்கா உள்ள இதுக்குள்ள. இலங்கைக்கு அகதிகளாக இன்னொரு நாட்டவங்க வருவாங்களா? உண்மையில அதில் இருக்கிற மொத்த மக்களோட எண்ணிக்கை 103 தானா? எதுக்காக நம்மளோட நாட்டை சேர்ந்துச்சு? அடுத்த கட்டமாக அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் மாற்று கருத்துக்கள் என்ன? வெல்கம் டு ஆர்ஜே பீட் கேஜே. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன். இன்னைக்கு சுட சுட நிறைய நியூஸுகள் வந்திருந்தாலும் இலங்கையை பொறுத்த மட்டும் எல்லாராலையுமே ரொம்ப உத்து நோக்கக்கூடிய ஒரு நியூஸாக முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் ஒதுங்கி இருக்கிற இந்த ஒரு கப்பல் தான். ஸோ இன்னைக்கு காலையில் நான் எதிர்த்து பார்த்ததுல இருந்து சோசியல் மீடியாக்களாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஒரு நியூஸ் தான். ஸோ இந்த முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரை ஓரம் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு கப்பல் எந்த நாட்டை சேர்ந்த கப்பல், அதுல மொத்தம் பயணிச்சவங்க எத்தனை பேர், எதுக்காக நம்ம நாட்டை நோக்கி இந்த கப்பல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட செய்திகளுக்கான விடையோடு இந்த ஒரு வீடியோ. நான் கூட நேற்றில் இருந்து இந்த ஒரு நியூஸை பார்த்தேன். சோசியல் மீடியாக்கள் குறிப்பாக யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமானோர் இந்த ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மியன்மாரில் இருந்து முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரை ஓரம் சேர்ந்த ஒரு கப்பல் கிட்டத்தட்ட 103 பேர் கொண்ட கப்பல் அப்படி சொல்லி இனம் காணப்பட்டிருக்கு. ஸோ உண்மையில் அதில் இருக்கிற மொத்த மக்களோட எண்ணிக்கை 103 தானா? எதுக்காக நம்மளோட நாட்டை சேர்ந்துச்சு? அடுத்த கட்டமாக அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் மாற்று கருத்துக்கள் என்ன? ஸோ இது எல்லாத்துக்குமான கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கு. உண்மையில் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இலங்கைக்கு அகதிகளாக இன்னொரு நாட்டவங்க வருவாங்களா அப்படிங்கிறது எல்லா பேரோட ஒரு கேள்விகளாக இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான பதில் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் இலங்கையிலேருந்து, ஒரு காலம் என்ற தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இலங்கையிலேருந்து கப்பல்கள் மூலம் மற்ற நாட்டுகளுக்கு நிறைய பேர் அகதிகளாக போய்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட நாட்டுக்கு இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்க அகதிகளாக வந்துட முடியுமா? தெரியாது. உண்மையில் மியன்மாரை சேர்ந்த 103 பேர் கொண்ட இந்த ஒரு கப்பல் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரை ஓரம் இனம் காணப்பட்டிருக்கு. ஸோ இனம் காணப்பட்டதுக்கு அடுத்ததா மக்கள் திரளா போய் அதை பார்வையிட்டு இருக்கிறாங்க. பார்வையிட்டதுக்கு அப்புறமா அந்த கடலோரம் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தோட அங்கே இருக்கிற மக்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி ஒரு மாதிரி இராணுவ நடவடிக்கைகளின் போது இராணுவத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்களுக்கான உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் மருத்துவ வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்ட வண்ணம் இப்போ இருந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த கடல் இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் கரையோரத்துக்கு கொண்டு சேர்க்காதற்கான காரணங்களும் நிறையவே இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட காரணங்கள் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு தஞ்சம் ஏந்தி அகதிகளாக ஒரு கப்பல் மூலம் வந்தாங்க அப்படி சொன்னால் அவங்க கையில் இந்த பாஸ்போர்ட் எதுவுமே இருக்காது, அதாவது அந்த கடவுச்சீட்டு எதுவுமே இருக்காது. உண்மையில் அவங்க அகதிகளாக தான் வராங்களா, இல்லை சொன்னால் வேறொரு நோக்கத்துக்காக வராங்களா அப்படி சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கையில் சடன் அவங்கள நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஆகவே அவங்களை எந்த ஒரு கடல் பகுதியில் வச்சு கைது செய்யப்படுறாங்களோ, உண்மையில் அகதிகளாக வரும்போது கைது செய்யப்படக்கூடிய சாத்தியங்களும் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி அவங்கள பிடிக்கும்போது அங்கேருந்து நிறைய விசாரணைகளை மேற்கொண்டதுக்கு அப்புறமா தான் அவங்கள கரையோரத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கையில் அவங்களுக்கான மருத்துவ வசதிகளோ சரி, உணவுகளோ சரி இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அப்போது அந்த பகுதியில் இருக்கிற மக்களோட கேள்வி, அவ்வளவு தூரம் நீங்கள் கடலுக்குள்ள வச்சுக்கொண்டு உயிருக்கு ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த உயிர்களை ஏன் நீங்கள் கரையோரம் கொண்டு சேர்க்கக்கூடாது? இங்கே கொண்டு அவங்களுக்கான மருத்துவ வசதிகளும் அவங்களுக்கான உணவுகளும் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா உங்களோட விசாரணைகளை நீங்கள் மேற்கொள்ளலாமே அப்படி சொல்லி மக்களோட கேள்விகளும் இருக்குது.
குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு வந்து இங்கே மிதந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு கப்பலை பார்க்கறதுக்காக வேண்டி வடமாகாணத்தை சேர்ந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்க்க போயிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சிலங்க வந்து போட்டில் போய் கிட்ட போய் அவங்கள வந்து பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்க வந்துட்டு நம் நாட்டை சேர்ந்தவர்கள் கிடையாது, அவங்க வந்துட்டு மியன்மார் நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது. ஆனால் ஃபேஸ் கட்லாம் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்மளோட ஃபேஸ் கட்டே அப்படி அடிச்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சது அங்கே இருக்கிறவங்க வந்து பேசியிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் ஒருத்தவங்க பேசினதை நான் பார்த்துருந்தேன். இவங்க வந்துட்டு உண்மையிலே இலங்கைக்கு அகதிகளாக தான் வந்திருக்காங்க. இவ்வளோ நாடுகள் இருக்கும்போது இலங்கைக்கு இவங்க அகதிகளாக வரணும். ஆனால் வந்து அவங்க இலங்கையில் மன்னார் பகுதியை நோக்கி தான் வந்து அகதிகளாக வந்திருந்திருக்காங்க அப்படி சொல்லி அந்த ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்குற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவங்களோட நாட்டுல சண்டையா இது மன்னார்ல இதே மாதிரி 2 மாசம் முன்னுக்கு ஒரு வெள்ளம் ஒதுங்கினது என்னண்டா இலங்கையில இருந்து வேற இந்தியாவை மூடி செய்யறாங்கல்ல அங்க இங்க இருக்கலாண்டு அதே கட்டக்கறி அவங்க நாட்டுல எங்க இலங்கைக்கு குடியிரு வந்திருக்காங்க அகதியா வந்திருக்காங்க. வந்த நாடு இலங்கைன்னு தான் சொல்றாங்களா இல்ல நாங்க வேற நாட்டுக்கு போய் மன்னாருக்கு தான் வந்தேன் என்ன மாறி இங்க வந்து போய் மன்னார் பகுதிக்கு வந்தவங்க அப்படி வந்து முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரை பக்கம் வந்து இழுத்து அடிச்சு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பக்கூடிய ஒரு கதைகள் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னு சொன்னா போலீஸ் அதிகாரிகளால் அதாவது இலங்கை சட்டத்திற்கு கீழே வந்துட்டு இன்னும் விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்படலை. இப்போதைக்கு அவங்கள வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு அவங்களுக்கான உணவு வசதிகளும் மருத்துவ வசதிகளும் தான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அண்ட் அப்படி இருக்கையில் மக்களால் நிறைய செய்திகள் வந்து கட்டவிழ்த்தப்படலாம். அதில் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும்போது எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்விக்குறிகளாகவே வந்திருக்கும். ஸோ என்னோட கேள்விகள் வந்து இங்கே நிறையவே இருக்குது. உண்மையிலே இலங்கையிலிருந்து எத்தனையோ தமிழர்கள் இலங்கை தமிழர்கள்ன்ற தாண்டி இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து இந்த கப்பல் மூலம் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா அப்படி சொல்லி பலதரப்பட்ட பெரிய நாடுகளுக்கு வந்துட்டு அகதிகளாக போய்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே கட்டத்தில் மியன்மார் எடுத்துக்கொண்டு சொன்னால் மியன்மார்லேயும் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலவரம் இப்போதைக்கு வந்து கிடையாது. அங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு அளவிற்கான பஞ்ச பட்டினிகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டியே தங்களோட நாட்டை விட்டு ஒரு தொழில் நிமித்தம் தாங்களும் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு நினைப்போட அவங்க அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு மக்களால் வந்து சொல்லப்படுது. என்ன சொன்னால் அகதிகள் என்று சொன்னாலே வந்து தங்கள் இருக்கிற நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு தஞ்சம் புகுந்து போகிறது தான் வந்து சொல்லுவாங்க அகதிகள் அப்படி சொல்லி. எதுக்காக அப்படி சொன்னால் தங்களோட உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக தங்களுக்கான ஒரு பதிவு இடத்தை தேடித்தான் வந்து இந்த அகதிகளாக போகிறாங்க. ஸோ மனிதர்கள் மட்டும்தான் அகதிகளாக போகிறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு அனர்த்தம் ஒன்று வரப்போ அப்படி சொன்னால் உண்மையிலே அந்த அனர்த்தத்தை வந்து மனிதர்கள் நாம் எந்த அளவுக்கு கண்டறிகிறோமோ இல்லையோ ஆனால் விலங்குகள் எல்லாமே வந்து ஈஸியாக கண்டறியும் அப்படி சொல்லி சொல்லப்படுது. ஸோ அந்த விலங்குகள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போங்கள். ஸோ அது கூட அகதியாக அப்படியே போய்கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் வந்து மனிதர்களோட வாழ்க்கையிலும் தங்களுக்கான பசி பட்டினி தங்கள் இருக்கிற இடங்களில் ஏதாச்சும் ஒரு போர்ச்சூழல் நடந்தால் கூட அந்த நாட்டை விட்டு அவங்களோட இருப்பிடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்து போவாங்க. அப்படி போகிறத அகதிகள் அப்படி சொல்லுவோம். உண்மையிலே வந்து இந்த மியன்மார் நாட்டிலிருந்து வந்த 100க்கும் அதிகமான மக்கள் இவங்க வந்து அகதிகளாக தான் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது வந்து முதல் கேள்வியாக வந்திருக்கு. ஸோ அது வந்து இலங்கையில் இருக்கிற சட்டத்திற்கு கீழே வந்துட்டு விசாரணைகள் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வந்து தெரியும் இவர்கள் வந்து உண்மையில் அகதிகளாக வந்தாங்களா இல்லையா அப்படி சொல்லி. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த படகுல இருக்கிறவங்கள பார்க்குறதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் வந்து முள்ளிவாய்க்கால் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் வந்து அனுமதிகள் தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அவங்களுக்கான உணவுகளை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூட கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கமையே அந்த பக்கங்களில் இருக்கிற மீன் பிடி தொழில் வந்து செய்கிறவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற தொழிலாளிகள் நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி காலையில் கூட வந்து போட்டில் போய் அவங்கள பார்த்து மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் போட்டில் போய் அவங்கக்கிட்ட நார்மலாக அவங்கள பார்த்து அவங்களோட சிச்சுவேஷனில் வந்து தெரிஞ்சு கொண்டு உடனே வந்து நிறைய விமர்சனங்களை வந்து முன்வச்சு கொண்டு வராங்க. எங்ககிட்ட நீங்கள் அவங்கள ஒப்படைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் கரையோரம் வந்து அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கான உணவுகளை கொடுப்போம், இல்லைன்னு சொன்னால் அங்கே கூட உணவுகளை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அனுமதித்தாங்க அப்படி சொல்லி. ஆனால் வந்து அது எதுவுமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அடக்கலாம் கொடுத்தா அவங்க ஒழுங்கான சாப்பாடை கொடுக்குறீங்க அந்த சத்தி எடுக்கிறாங்க அதே இடத்துல சாப்பிட்டா சமைக்க போன சாப்பாடு என்ன சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஓய்வு வீடுகளில் கொண்டே விட்டு ஒரு பொதுவாக சாப்பாடை கொடுத்தா குடிச்சு குடிச்சு அவங்க கண்ணால கண்ணீர் வரும். எனக்கு தங்கச்சி மாதிரி அந்த பிள்ளைய பார்க்க 7 மாதிரி இருக்கு அந்த சாகரட்ட மாதிரி நீங்க சாக்காடி கொண்டு வரீங்க. அது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை கடற்படை பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் வந்து அவங்களுக்கான காவலாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்களுக்கான ஃபெஸ்ட் மெடிக்கல் அதாவது அவங்களுக்கான முதலுதவி உதவிகள் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கான உணவுகளும் கொடுத்த வண்ணம் வந்து இப்போ கூட பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க கடற்படை பிரிவினரால். வந்து எத்தனை மணிக்கு சரியாக வந்து அவங்க இந்த முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரை ஓரம் வந்து கரை ஒதுங்கினாங்க அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு சரியான டீட்டெயில் வந்து இது வரைக்கும் கிடைக்கல. நம்மளுக்கு இப்போ கிடைச்சதெல்லாம் வந்து ஒன்று தான். இப்போ வரைக்கும் அவங்க
அந்த போட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பசங்க, அதாவது குறிப்பிடப்படுற ஒரு 10 வயசுக்கு இளமையான பையங்க கூட வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இலங்கையிலேருந்து தங்களோட உயிர் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தஞ்சம் போன நிறைய பேர் சில யூடியூப் சேனல் வீடியோக்குள்ளெல்லாம் பார்த்துட்டு சொன்னால் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தம்பி நாங்களும் கூட ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் வந்து இன்னொரு நாட்டுக்கு தஞ்சம் பூந்து போனோம், அங்கே எங்களை அந்த கைது செய்த உடனே நாங்களும் இப்படி தான் வந்து நடுநடுங்கி போயிருந்தோம் அப்படி சொல்லி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க பசங்க அப்படி சொல்லி 10 வயசுக்கும் குறைஞ்சவங்களாம் வந்து அதிகமாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான உணவு உடை எதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து அவங்க வசம் இல்லை. ஸோ ஆகையினால வந்து இப்போ நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான் வந்து அவங்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே பரிதாபமான ஒரு நிலைமை. அதில் வந்துட்டு இஸ்லாமியர்களும் வந்து அதிகமாக வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அது வந்து எப்படி இஸ்லாமியர்கள் கண்டுபிடிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட தோற்றங்கள் அவங்களோட வந்துட்டு அந்த அவங்களோட உடை அதுகள் அண்ட் வந்துட்டு அவங்க தொப்பி இதெல்லாம் வந்து அணிஞ்சிருக்கிற வச்சு பார்க்கும்போது அதில் இஸ்லாமியர்கள் தொடக்கம் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொல்லி அண்ட் வந்து மியன்மார் நாடு தான் இவங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கே செய்து பார்த்தா தான் தெரியும். எனக்கும் ஒரு சில நியூஸ்களை பார்த்துக்கொண்டு அதில் கிடைச்ச தகவல் வச்சுக்கொண்டு தான் நானும் உங்களுக்கு அப்டேட்டை தந்து கொண்டிருக்கேன். ஸோ ரொம்பவே பரிதாபமான ஒரு நிலைமையில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்ட முடிவு இவங்களுக்கு என்ன சொல்லப்பட போகுது அப்படிங்கிறது இனிமேல் நம்ம அடுத்தடுத்த நியூஸுகளை பார்த்தா தான் அது தெரியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுலாம் இது ஒன்று தான். இவங்க வந்திருக்கிறவங்களும் வந்து மியன்மார் நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து அவங்க அகதிகளாக தான் வந்தாங்களா, இல்லை வேறொரு நாட்டுக்கு போயிட்டு ஒரு காற்றின் மூலமோ இல்லை சொன்னால் கடலில் ஏற்பட்ட சில சீற்றங்கள்னால நம்மளோட நாட்டுக்கு அடித்து வரப்பட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தகவலுமே வந்து இப்போதைக்கு வந்து வெளியாகி வரலை. இதில் உண்மையிலே வந்து என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருவிழாவுக்கோ இல்லை சொன்னால் ஒரு சந்தைக்கோ ஒரு மக்கள்லாம் வந்து எப்படி கூடுவாங்களோ அதை விட பயங்கரமாக வந்து இவங்களை வந்து பார்க்கறதுக்காக வேண்டி அந்த இடத்துல வந்து கூடியிருக்காங்க. என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு இது வந்து ஒரு புதுசாக இருக்கலாம், ஆனால் நம்ம நாட்டில் இருந்து வேறு நாடுகளுக்கு போனவங்களுக்குலாம் இதெல்லாம் பழசு தான். என்ன சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் ரியலாக அனுபவிச்சங்க இன்றைக்கி வரைக்கும் புலம்பெயர் தேசத்துலேருந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு புதுசாக இருக்கலாம். அதே போர் சூழலின் போது நிறைய பேர் அப்படி போய் ட்ரை பண்ணி பிடிபட்டுலாம் திரும்ப வந்தவங்களுக்கும் இது பழசாக இருக்கலாம். உண்மையில் அகதிகளாக வர்றதுங்கிறது வந்துட்டு அதுவும் தோணிகள் மூலம் இந்த கப்பல்கள் மூலம் வர்றது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் அவங்க அந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது வந்து தங்களோட உயிர்க்கே ஒரு உத்தரவாதம் கிடையாது. ஸோ வந்து அவங்களோட நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு கடல் மார்க்கம் போகும்போது அந்த கடல்லே வந்து அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது அந்த கப்பல் வந்து விபத்துக்குள்ளாகி அத்தனை பேர் வந்து காணாமல் போகலாம். அப்படின்னு சொன்னால் உணவு இல்லாமல் ரொம்பவே பட்டினியால் அவங்க வருத்தத்துக்குள்ளாகி அந்த ஸ்பாட்டில் கூட அவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அப்படின்னு சொன்னால் நிறைய தரப்பட்ட எப்படியும் தங்களோட உயிரை கையில் பிடிச்சிட்டு போவாங்க. அதாவது போகிறதெல்லாம் ஒன்று தான், ஒன்று போய் சேர்ந்தோன்னு சொன்னால் வாழ்வு, இல்லைன்னு சொன்னால் பாதிலே சாவு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் அகதிகள் அப்படிங்கிற ஒரு பேரோட ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து தஞ்சம் போவாங்க. ஸோ அப்படியான ஒரு சிச்சுவேஷன் இவங்களுக்கு வந்து இருக்குது. நான் வந்து காலையில் அவங்கள போய் நேரில் போய் பார்த்தவங்க கூட நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப் சேனலாக இருக்கட்டும் மற்ற நியூஸ் சேனலாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட சிச்சுவேஷன் கருதி. திரும்பவும் சின்ன குழந்தைகள் கூட இருக்கு, நியாயமான குழந்தைகள் சிறியவர்கள் இயலாமல் இருக்கணும்ன்றது தெரியுது. 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்குது, அதை அடுக்கி வச்ச மாதிரி கிடக்கார்கள். என்னத்துக்கு நீங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய நிலையில அதில் இல்லை. ஏனென்றால் முதல் உணவு தேவையை பூர்த்தி செய்து அவைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டம் இருக்கு. நாங்கள் இதில் போய் போட்டி எடுத்துக்கொண்டு நிற்கலாம். ஆனால் வந்து அங்கே இருக்கிற போலீஸ் உத்தியோகத்தர்கள் விசேட அதிரடி படையினர் என்று சொல்லி அவங்களுக்கான பாதுகாப்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து படகுல இப்போ வரைக்கும் கடற்படை பிரிவினர் வந்து அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் கரையோரத்தை வந்து எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கூட வந்துட்டு ஆம்புலன்ஸு தொடக்கம் அண்ட் வந்துட்டு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்துட்டு பாதுகாப்புக்காக இருக்காங்க. ஸோ வந்து இவங்களை எந்த டயத்துக்கு வந்து கரைக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல தெரியாது. ஸோ உண்மையில் வந்து பல விசாரணைகள் வந்து இனிமேல் தான் தெரியும். விசாரணைகளுக்கு அடுத்த கட்டமாக தான் வந்து எல்லாமே புரிய வரும். அண்ட் வந்து இந்த நியூஸ் பார்க்குற நீங்களாக இருந்தால் உங்களுக்கு இது சம்பந்தமான செய்திகள் ஏதாச்சும் கிடைக்கப்பட்டால் அதை வந்து எங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. என்ன சொன்னால் நான் நைட்டே வந்து ஃபோன் கால் டீல் பண்ணும்போது, அதாவது ஆர்ஜி தமிழாவோட ஃபோன் கால் டீல் பண்ணும்போது நிறைய பேர் எனக்கு வந்து அந்த வீடியோ லிங்க்லாம் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க, தம்பி பாருங்கள் இந்த நியூஸ் அப்படி சொல்லி. இப்போ உண்மையில் அந்த கள நிலவரம் பற்றி அந்த இடத்துல இருந்துதான் நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு நாங்கள் கலெக்ட் பண்ணி தந்திருப்போம். ஆனால் எங்களால் வந்து அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால் இங்கேருந்து என்ன விஷயங்கள் வந்து திரட்டி கொள்ள முடியுமோ அதுகளை திரட்டி உங்களுக்கு நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையில் இன்றைக்கி வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நீங்களாக இருந்தால் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் போய் மார்க்கம் பண்ணீங்க வந்து உங்கள்கிட்ட வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உண்மையில். ஸோ இந்த ஒரு படகின் மூலம் நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போகிறோம்னு சொன்னால் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளை தாண்டி நம்ம போய் சேர்றோம் அப்படிங்கிறது அந்த பயணித்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் வந்து எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது உண்மையில்.
எதுக்காக இவங்க இலங்கைக்கு வந்து சேரணும், அதுவும் இலங்கையில் தமிழர் பகுதியான முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது வந்து. ஸோ இப்படி பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் பதிலை வந்து நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொன்னால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.